வணக்கம். என்ன அந்த நீட்டு தேர்வு எழுத வந்தவங்களா? உங்களுக்கு சீரியஸ்னஸ் ஒரு பரீட்சைக்கு எழுத போகிறோம். ஒரு மருத்துவர் கனவோட இப்போ பரீட்சை எழுதுறீங்க. உங்களுக்கு சென்ட்ரி எது, நேரம் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டு வரணும், எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்குள்ளார வரணும், எந்த சென்ட்ரு எது, சென்ட்ரு எதுன்னு பேர் தெரிஞ்சாலே போதும். கூகுளில் போட்டு பார்த்தா அழகாக கொண்டு போய் டைரக்ஷன் காட்டுது. இவ்வளோ ஈஸியான ஆக்சசபிள் இருக்கும்போதே நீங்கள் ஒருத்தர் தேர்வுலேருந்து இங்கே ஒரு சென்டர் போட்டிருக்கீங்க, வேறு சென்டருக்கு வேறு ஒரு சென்டர் போய் உட்காந்துருக்குறான். இன்னொருத்தர் லேட்டாக வந்து வெளியில் உட்காந்து அழுகுறான். இன்னொருத்தர் சட்டப்பட்ட கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. இதுக்கு இந்த சேட்டலைட் டிவி சேனல் வேறு கண்ணீரோடு வெளியில் காத்திருந்தால் கண்ணீரோடு வெளியில் திரும்பி போகிறாள்னு. ஏண்டா உள்ளே உட்காந்து எத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறான். அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்காம இந்த லேட்டாக வந்தவங்களுக்கு போய் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களே. இவங்க எல்லாம் உண்மையில டாக்டராக என்ன பண்ண போகிறாங்க?